பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 6வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கிருபையுள்ளவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். யாத்திராகமம் 33:19. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். என்னாகமம் 6:25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். 2 கொரிந்தியர் 12:9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாண்டு வார்த்தைக்காக நன்றி அப்பா. லூக்கா 1:30. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, வேளையிலும் கூட கர்த்தருடைய திருச்சமூகத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவித்திருப்பது கர்த்தருடைய மகா சுத்த கிருபை மாத்திரமே. ஆமீன் என் தகப்பனே. அப்பா, எங்கள் சுய பலத்தினால் அல்ல என்றாச்சா, எங்களுக்கு நீங்க கொடுக்கிற சரீர சுகம் பலம் எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய மகா இரக்கமும் கிருபை மாத்திரமே தகப்பனே. இன்று காலையிலே நாங்கள் எழுதியிருப்போம், ஆனால் தேவன் எங்களுக்கு அருளின மகா கிருபை. ஆமீன் தகப்பனே. எங்களுக்கு ஜீவனை அருள் செய்து இந்த நாளை காணவும் கர்த்தர் கிருபை செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட பலவிதமான வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. உண்மை அறியாதபடி சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரை மன உளைச்சலோடு ஒரு பரிதவிப்போடு தங்களுக்கு எங்கே விடுதலை கிடைக்கும், தங்களுக்கு எங்கே ஒரு சமாதானம் உண்டாகும் என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பார்த்து இரக்கமாயிருங்க ஆண்டவரே. அவர்கள் மீது கிருபையாயிருங்க ஏசப்பா. தகப்பனே, உம்முடைய கண்கள் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதாக. நீங்க ரட்சித்தால் மாத்திரமே அவங்க காப்பாற்றப்பட முடியும். என் தகப்பன் இறங்குங்கப்பா. எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் படுகொலியில இறங்கத்தக்கதான சூழ்நிலையில இருக்கிறாங்களோ தகப்பனே, ஆவியானவரே அப்பா, அவங்க ஜீவன் ஆண்டவரே அப்பா நீங்க சந்தித்தருளும். நீங்க பேசுங்க இயேசப்பா. வெளியேற பெற்ற அந்த ஆத்மாவை நீங்க சந்திங்க தகப்பனே. ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்கப்பா. நம்முடைய கிருபை சம்பூர்ணமா அவர்கள் மீது உண்டாகட்டும் என்றாச்சா. நன்றி இயேசப்பா. இப்பேற்பட்ட பாவங்கள் சாபங்கள் அவர்கள் மீது இருந்தாலும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே பாவங்கள் அவங்க கழுவும் தகப்பனே. உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய இரக்கம் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான சுத்திகரிப்பு உண்டாகட்டும் என்ற ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீங்க சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அவங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும் பொழுது நாளைக்கு அற்புதங்களை காண்பார்களே. ஆண்டவரே இறங்குவீராக. பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் ஒவ்வொருவரையும் அடையத்தக்கதான கிருபை தாங்கப்பா. நீங்க வர போறீங்க ஆண்டவரே. உம்முடைய ரகசிய வருகை சமீபத்திற்கு ஆண்டவரே இந்த மகா பாக்கியத்துக்குள்ள எல்லோரும் பிரவேசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உலகத்தின் காரியங்கள் எங்களை இழுக்கலாம் தகப்பனே, குடும்பத்தின் பாரங்கள் எங்களை அழுத்தலாம் தகப்பனே. ஆனாலும் என் ராஜா அப்பா, நீங்க சொல்லியிருக்கிற வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை மூலியமாக கொடுத்திருக்க எச்சரிக்கையான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அதன் படியே அப்பா நாங்கள் எந்த நோக்கத்தில் எந்த காரியத்தில் உலகத்தில் நாங்கள் இருந்தாலும் ஐயா, உம்முடைய ரகசிய வருகை குறித்து எங்கள் நோக்கம் எங்கள் சிந்தனை இருப்பதாக தகப்பனே. உம்முடைய ரகசிய வருகையில் நாங்கள் குடும்பமாய் சந்ததியாய் எடுத்துக்கொள்ளப்படும் மகாபாக்கியத்தை அருள் செய்யுங்கப்பா தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நமக்கு மகிமை செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே, உம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் மிகுதியாக இருக்கும் என் ராஜா. இறங்குவீராக. பெற்றோருக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க. வீணான கடன் சுமைகளிலிருந்து பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கடினமாய் உழைத்து சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நீர் காத்தருளும், நீர் ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. மொபைல் மூலமாக எத்தனையோ பேருடைய சம்பளம் பறிப்போயிருக்கு என்றாச்சா. திருட்டுத்தனமாக அதை எடுத்துக்கொள்றாங்க என் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வஞ்சிக்கிற ஆத்மாக்களிலிருந்து எங்கள் பிள்ளைகளை எல்லாம் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய பிள்ளைகள் மீது உம்முடைய பலத்த கரம் இருக்கணும், உம்முடைய பாதுகாப்பின் கரம் இருக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகள் எடுத்த மொபைல் கொடுக்க கூடாதபடியானவர் கிருபை அருள் செய்யுங்க. பெற்றோருக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, தெளிந்த புத்தி அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பணத்தை இழந்த அந்த பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க தகப்பனே, ஆறுதல் படுத்துங்க
தைரியப்படுத்துங்க ஏசப்பா. வழிவாசல திறங்க ஏசப்பா. தகப்பனே அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே, தைரியப்படுத்துவீராக என் ராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆமீன். உம்முடைய வெளியேற பெற்ற அந்த கிருபை மாத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிறதே. உமக்கு ஸ்தோத்திரம்பா ஸ்தோத்திரம்பா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்தருளும் ஆமீன் தகப்பன். உம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் இயற்கை வளங்கள் நீர்நிலைகளை ஆசீர்வதிங்க, களஞ்சியங்களை ஆசீர்வதிங்க. விவசாயிகள் பாடுபட்டு உழைக்கிற விவசாயத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விளை நிலங்களை நீர் ஆசீர்வதிங்க, செழிப்புண்டாகட்டும் என் ஆண்டவரே. எங்க தேசத்துல எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே வறண்டு போயிருக்கோ ஆண்டவரே, செழிப்பை நீங்க கட்டளிடும்படியாக ஒரு ஆசீர்வாதமான மழையை நீங்க வருஷிக்க செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே அவருடைய உள்ளமெல்லாம் குளிர்ச்சியாகுமே தகப்பனே. கடுமையான இந்த கோடை காலத்துல ஒரு ஆசீர்வாதமான குளிர்ச்சியான மழை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளிட வேண்டும் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. ஆமீனப்பா. எங்க தேசத்தை நீர் ஆசீர்வதித்துள்ளும் அப்பா. அம்மாக்கு நன்றி நன்றி நன்றி. பாதுகாத்தருளும் தகப்பனே. இஸ்ரேலை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க என் ஆண்டவரே. எல்லா விதமான தகப்பனே பிரச்சனைகளுக்கு முற்றிலும் நீங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆளுகை செய்கிற அதிபருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடன் ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. இப்படி ஞானத்தினால் நிரப்புங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தை கேட்டு அவங்க செயல்பட கிருபை தாங்க. அப்பொழுது அவங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் ஆமீன் என் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா உமக்கு மகிமை மகிமை செலுத்துகிறோம். சுற்றி இருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். லெபனான், சிரியாக்காக, டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்களை எல்லாம் காத்துக்கொள்ளுங்க. அதிபர்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க தகப்பனே. தேவையில்லாத சண்டைகள் இராதபடிக்க காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. சமாதானமாய் தேசத்தின் ஜனங்கள் ஜீவனம் பண்ண கிருபை தாரும் தகப்பனே. மக்கு நன்றி 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 என் தகப்பனே. கோடை காலத்துல பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. யுத்தத்து நிமித்தமாக எத்தனையோ பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்திருப்பாங்க ஆண்டவரே. உடைமைகள் உறவுகளை இழந்திருப்பாங்க ஐயா ஆண்டவரே. அவங்க விக்கித்து போகாதபடி அவங்களை தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபை உம்முடைய சகாயம் அவர்களோடு இருக்கட்டும் என் ராஜா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பா அமெரிக்காக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சைனா, ஜப்பான்காக ஜெபிக்கிறோம். சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இறங்குங்க. தேசத்தின் அதிபர்களை நிதானித்து அவங்க யோசித்து செயல்படட்டும். தேசத்தின் ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நினைக்கட்டும் தகப்பனே. தேவையில்லாத யுத்தங்கள் நிமித்தமாக ஆண்டவரே ஜனங்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்க சேஃப்டியா பத்திரமா இருக்காங்க தகப்பனே. அப்பா இறங்குங்க இறங்குங்க என் ராஜா. ஆவியானவர் எப்படி திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பை நீர் அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். அதற்கு உம்முடைய ஆலோசனை உங்களுக்கு உண்டாகட்டும் என் தகப்பனே. உம்மிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது கர்த்தாவே எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற தேவன் என் ஆண்டவரே. அமீன். அவங்க செவிகள் எல்லாம் வசனத்துக்கு திறந்திருப்பதாக தகப்பனே. உம்முடைய சத்தத்துக்கு அவர்கள் செவிகள் இருதயம் திறந்திருப்பதாக தகப்பனே. வேதத்தை எடுத்து வாசித்து அவர்களுக்கு நீங்க சொல்லுகிற கட்டளைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபை தந்துள்ளோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்திறோம், நன்றி செலுத்திறோம். நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்திறோம்பா. எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.